தன்னுடைய பைக்கிற்கு பக்கத்தில் நின்றிருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அவன் வேகமாய் ஸ்தம்பித்து பின் அவரை நெருங்கினான். அவர் கேட்டார், உன் பேர் என்ன? ராகவன் சார். டிரைவிங் லைசன்ஸ் எடு. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணினேன்? என்னோட வீட்டுக்கு. உன்னோட மொழியும் பேச்சும் கொஞ்சம் கூட சரியில்லையே. உன் வீட்டு ஃபோன் நம்பரை சொல்லு. எதுக்கு சார் இதையெல்லாம் கேட்குறீங்க? கொஞ்ச நாளாகவே இந்த பக்கம் செயின் ஸ்நாச்சிங் அதிகம். பைக்கில் வந்து நடந்து போகிற பொம்பளைங்க கழுத்தில் இருக்கிற தங்க செயினை பறிச்சுட்டு போகிற ஒரு கும்பல் இந்த பக்கமாக சுற்றிட்டுருக்கு. அந்த கும்பலை கண்டுபிடிக்க தான் இந்த ரோந்து. சார், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ ரெஸ்பெக்டட் ஃபேமிலி. முதல்ல உன் வீட்டு நம்பரை சொல்லு. 844294. இந்த நம்பருக்கு தானே இப்போ ஃபோன் பண்ணினேன்? ஆமாம். வா, மறுபடியும் அந்த ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணி உங்கள் வீட்டு நம்பர் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார் வந்து வா என்று அவனை தள்ளியவரின் பார்வை கூர்மையாயிற்று. திகைப்பான குரலில் கேட்டார், உன் பேர் என்ன? ராகவன். கழுத்தில் சிலுவை போட்டிருக்க, பேர் எப்படி ராகவன் வச்சுக்கிட்ட? சார், அது வந்து உன்கிட்ட என்னமோ தப்பு இருக்குது. உன்னை இங்கே வச்சு விசாரிக்கக்கூடாது. பைக்கை தள்ளிட்டு ஸ்டேஷனுக்கு நட சொன்னவர் இடுப்பின் தோலுறைக்குள் இருந்த ரிவால்வரை உருவிக்கொண்டார். நட. பைக் ஸ்டாண்டை தளர்த்துகிற மாதிரி பாவ்லா காட்டிய அவன் எதிர்பாரா ஒரு வினாடியில் தன் பூட்ஸ் காலை உயர்த்தி இன்ஸ்பெக்டரின் உயர்நிலை பிரதேசத்தை நெக்கென்று உதைக்க அவர் வலியோடு முன்பக்கமாய் மடங்கி நிமிர்வதற்குள் அவன் ரிவால்வரை தட்டிவிட்டு தன் கையில் ஏற்றிக்கொண்டான். சாரி இன்ஸ்பெக்டர். அவர் இன்னமும் வலியிலிருந்து மீள முடியாமல் தத்தளிக்க அவன் அவரை மறுபடியும் உதைத்து மல்லாத்தினான். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சிரித்தான். டியூட்டியில் இருக்கும்போது ஒரு அரசு ஊழியர் செத்தா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்? 20,000. அந்த 20,000 உங்கள் பொண்டாட்டிக்கு கிடைக்கும். கூடவே எந்த மந்திரியாவது தையல் மிஷினையும் கொடுப்பான். இன்ஸ்பெக்டர் எழ முயன்று முடியாமல் முழந்தாளிட்டார். அவன் மெல்ல சிரித்தான். 20,000 ரூபாயும் ஒரு தையல் மிஷினும் உங்கள் பொண்டாட்டிக்கு கிடைக்க கர்த்தர் அருள் புரிவாராக சொல்லிக்கொண்டே சுட்டான். 3 தோட்டாக்களை உடம்பின் முக்கியமான இடங்களில் வாங்கி கொண்டு இன்ஸ்பெக்டர் ரத்தமாய் சாய்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் பைக்கை உதைத்து புறப்பட்டான். அந்த நடுநிசி வேளையில் டெலிஃபோன் அலறி விவேக்கை உசுப்பியது. தன் மேல் விழுந்திருந்த ரூபலாவின் கையை விலக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்து ரிசீவரை எடுத்தான். ஹலோ விவேக், நான் கோகுல்நாத் பேசுகிறேன். என்ன விஷயம் கோகுல்நாத்? அடையார் கேட் காந்திநகர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை பைக்கில் வந்த ஒரு ஆசாமி சுட்டு கொண்டு இருக்கான். பைக் ஆசாமியா? ஆமாம். சம்பவம் எந்த இடத்துல நடந்தது? எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்துலேயே. ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி அது. சம்பவத்தை யார் பார்த்தது? துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு டெலிஃபோன் பூத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பங்களால இருந்து வாட்ச்மேன் ஒருத்தன் ஓடி வந்து பார்த்துருக்கான். கீழே விழுந்து இன்ஸ்பெக்டர் துடிக்கிறதும் பைக்கில் ஒருத்தன் போயிட்டுருக்கிறதும் தெரிஞ்சு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? கமலக்கண்ணன், கிரைம் பிரான்ச். அடையார் பகுதியில் இருக்கிற செயின் ஸ்நாச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரோந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஸ்பாட் டெத்தா? ஆமாம். பாடி இன்னமும் ஸ்பாட்டில் இருக்கா? இருக்குது. வரீங்களா? வரேன் என்றவன் ரூபலாவை எழுப்பி விஷயத்தை சொல்லிவிட்டு புறப்பட்டு வெளியே வந்தான். பைக்கை விரட்டி ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்த போது அசிஸ்டன்ட் கமிஷனரும் எஸ்பியும் கான்ஸ்டபிள்களோடு தெரிந்தார்கள். ஜீப்பின் ஹெட்லைட்களை பிரகாசமாக எரியவிட்டு அதன் வெளிச்சத்தில் சீன் ஆஃப் கிரைம் சடங்கை ஃபாரன்சிக் ஆட்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் கமலக்கண்ணன் ரத்தம் தெளிக்கப்பட்ட யூனிஃபார்மில் மல்லாந்திருந்தார். கழுத்திலும் மார்பிலும் அதிக இரத்த சேதம் தெரிந்தது. சடலத்தை பார்த்து கொண்டிருந்த விவேக்கின் பின்பக்கமாய் வந்து நின்ற கோகுல்நாத் சொன்னார், கருப்பு ரத்தம் கேஸில் நாம் தேடிட்டு இருக்கிற பைக் ஆசாமி இவனா இருக்கலாங்கிற சந்தேகத்தில் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் விவேக். இன்ஸ்பெக்டர் கொலை செய்ய அவனுக்கு என்ன மோட்டிவ் இருந்திருக்க முடியும்? சீன் ஆஃப் கிரைம் என்ன சொல்லுது? பார்த்துட்டு இருக்காங்க. விவேக் கமலக்கண்ணனின் கால் மாட்டில் வந்து நின்றான். ரத்தம் விதவிதமாய் தெரித்து சிந்தி இருந்தது. இவர் நியூ ரெக்ரூட்மெண்ட் இல்லையா? ஆமாம். கல்யாணம் ஆயிருக்கு. கையில் 6 மாத பெண் குழந்தை. மனசில் கனமாய் வருத்தப்பட்டு கொண்டு விவேக் நகர முயன்ற வினாடி அவன் பார்வை சிந்தியிருந்த இரத்த துளிகளின் மேல் நிலைத்தது. கோகுல்நாத், அந்த ஜீப்பை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ஹெட்லைட் வெளிச்சத்தை இந்த இரத்த துளிகள் மேலே அடிக்க சொல்லுங்க. கோகுல்நாத் ஜீப்புக்கு போய் அதன் டிரைவரிடம் விஷயத்தை சொல்ல ஜீப் நகர்ந்து வந்து வெளிச்சத்தை கொட்டியது. கமலக்கண்ணனுக்கு வலது பக்கம் சிந்தியிருந்த இரத்த துளிகள் கோணல் மாணலாய் இழுக்கப்பட்டிருந்தன. கோகுல்நாத், இதை பார்த்தீங்களா? அவர் பார்த்தார். பிளட் ட்ராப்ஸ் இழுப்பட்டிருக்கு. இழுப்படலை, அது எழுத்துக்களாக மாற்ற முயற்சி நடந்திருக்கு. விவேக், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மற்ற அதிகாரிகள் சூழ்ந்து கொள்ள விவேக் இரத்த துளிகளுக்கு பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தான்.
ஒரு இரத்த தீற்றலை காட்டினான். இதை பாருங்க, ஆங்கில எழுத்து டி மாதிரி தெரியுது. அதே தான். பக்கத்தில் இருக்கிற பிளட் ஸ்ட்ரெயினை பாருங்க. கோகுல்நாத் உத்து பார்த்து விட்டு என் என்றார். அடுத்த எழுத்து எஸ். பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் 6. கரெக்ட், TNS 6. ரத்தத்தை தொட்டு இன்னொரு எழுத்தை எழுத முயற்சி பண்ணும்போது கமலக்கண்ணனோட உயிர் பிரிஞ்சிருக்கணும். அவரோட வலது கை ஆட்காட்டி வரல பாருங்க. கோகுல்நாத் கையை புரட்டி பார்த்தார். வலது கையின் ஆட்காட்டி விரலில் உறைந்து போன ரத்தம். அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார், TNSங்கிறது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தெரியுது. பைக்கில் இருந்த நம்பர் பிளேட்டை கமலக்கண்ணன் கவனிச்சிருக்கலாம். உயிர் பிரியிற சமயத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி பண்ணுற முயற்சியில் அதை எழுத முயற்சி பண்ணியிருக்கலாம். TNS 6 வரிசையில் தொடங்குற அத்தனை வாகனங்களையும் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்குள்ளே கேஸுக்கு வயசாயிடும். நோ கோகுல்நாத், தேர் இஸ் அ சான்ஸ். பைக் ஆசாமியை சுலபமாக மடக்கலாம். எப்படி? TNS 6க்கு கீழே பிளட் ஸ்ட்ரெயினை பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்தார்கள். அது கூட்டல் குறி மாதிரி தெரியுது. அது கூட்டல் குறி இல்லை, சிலுவை குறி. கொலையாளியின் கழுத்தில் சிலுவை டாலர் இருந்திருக்கலாம். ஸோ கொலையாளி ஒரு கிறிஸ்டியன்.